மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, கிபி 325 ரோம சாம்ராஜ்யத்தின் பேரரசர் முதலாம் கான்ஸ்டன்டைன் என்பவருடைய தாயார் புனித ஹெலனா என்கிற அருமையான தாயார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடத்தை அடையாளம் காட்டுறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது தொங்கி எடுத்துகிட்டு போனார் ஒரு சிலுவை. அந்த சிலுவையை அவங்க அங்கே கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த இடம் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதற்கு அடையாளமாக அங்கே திரு கல்லறை சர்ச்சின்னு ஒரு சபையை அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, கட்டியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த இடத்த முதலாவது பார்க்க போனவர் பேர் என்ன அப்படின்னா போர்த்தோ நகர் திருப்பயணனே ஒரு பேர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, கிபி 333 அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போகும்போது அந்த எருசலேம் பகுதியில் இருக்கிற கொல்கத்தா மலைக்கு கீழ்ப்புறத்தில் ஒரு மடம் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. அது மாத்திரமல்ல, அந்த முதலாம் கான்ஸ்டன்டைன் நபர்னு சொல்லுகிற அந்த நபர் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டியிருக்கிறாரு. அந்த தேவாலயத்தில் எந்த நேரமும் ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த தேவாலயத்தின் பேர் என்ன தெரியுமா? இந்த சர்ச் ஆஃப் செஃபு சேர் அப்படின்னு பேர். செஃபுல் சேர் பேர், அது பேர். அதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்துல இன்றைக்கி ஒரு சர்ச்சு, அங்கே ஒரு ஆராதனை நடந்துகிட்டே இருக்குது. நம்ம ஆண்டவர் மரித்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்குது, அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, அவர் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, அதெல்லாம் உலகத்தில் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஆதாரங்கள் நிறையா இருக்கிறது. இன்றைக்கி மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் நானும் ஒரு அடையாளமாக இருக்கிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருக்கு சாட்சியாக வாழுங்க, கர்த்தருக்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.